அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் சில சமயங்களில் ஏதாவது பதட்டமான சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நம்ம தூரமாக இருப்போம். அந்த இடத்துக்கு போக முடியாது. நம்ம ஏதாவது மனதிற்கு சஞ்சலை தரக்கூடிய, அச்சத்தை தரக்கூடிய ஏதாவது நிகழ்வுகள் நடந்திடும். அப்போது நம் மூளை வேலை செய்கிறதில்லை, நிறுத்தும். இந்த துவா உங்களுக்கு அபாயத்திலிருந்து பாதுகாக்கப்படும். ரொம்ப இலகுவானது. நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பதட்டமான, அச்சமான நேரத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் வாழ்கிற ஒரு மனிதன் இருக்கிறானா? நாளைக்கு என்ன ஆகும் என்ற பயம், உடல்நலம் பற்றி பயம், குடும்பம் பற்றி பயம், சில நேரம் காரணமே இல்லாமல் ஒரு பயம். இந்த பயம் நம் மனசை சுருக்குது, நிம்மதியை எடுத்துடுது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இரவில் தனியாக இருக்கும்போது பயம் வந்திருக்கா? எதிர்காலங்கள் நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்களா? இந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டாங்க. அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு ஒரு துவா கற்றுத்தந்தாங்க. பதட்டமான முறையில், அச்சமான முறையில் நீங்கள் 3 முறை சலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சலவாத் நீங்கள் ஓதிக்கலாம். ஓதிட்டு 11 முறை அல்லாஹும் மஸ்தூர் அவுராதீனா வ ஆமீன் ரவ் ஆத்தீனா 11 முறை ஓதிக்கிங்க. யா அல்லாஹ், எங்கள் குறைகளை மறைத்தருள்வாயாக, எங்கள் பாவங்களை அமைதியாக மாற்றிடுவாயாக. இந்த துவா தான் ஓதணும். நீங்கள் 11 முறை ஓதிட்டு திருப்பி பிறகும் சலவாத்து 3 தடவை ஓதிக்கணும். ஓதிட்டு உங்கள் இதயத்தில் ஊதிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து விடுவீர்கள். உங்களுக்கு டென்ஷனிலேருந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. அல்லாஹ் தாலா அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்ருங்க. இலகுவாக முடிஞ்சுவிடும். அல்லாஹ் தாலா அனைத்து துவா ஆபத்துகளிருந்தும், பதட்டங்களிலிருந்தும், பயத்திலிருந்தும் அனைவரையும் அருள் புரிவாயாக. ரவ் ஆத்தீனா ஆமீன் ரவ் ஆத்தீனானா ரவுனா என்ன தெரியுமா? சாதாரண பயம் இல்லை, திடீர்னு வரும் அதிர்ச்சி, உள்ளுக்குள் உடைக்கும் அச்சம், மனசை கலங்க வைக்கும் பயம். அந்த பயத்தை அல்லாஹ் அமைதியாக மாற்றிடுவான். மனிதன் பயத்தால் உடைகிறான். முஸ்லீம் இந்த துவால் நிலை நிற்றான். ஒரு சாலிகான மனிதர், அவருக்கு ஒரு நாள் பெரிய பிரச்சனை, எல்லாரும் அவரை எதிர்த்து நின்றாங்க. அவருக்கு பயம், கண்ணீர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கைகளை உயர்த்தி அல்லாஹும் மஸ்தூர் அவுராதீனா வ ஆமீன் ரவ் ஆத்தீனா அதையே திரும்ப ஓதினார். சில நாட்களில் அந்த பயம் அமைதியாக மாறிடுச்சு. அவருடைய நிலை மாற்றப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலும் சில பயங்கரமான, நம்ம யாரிடம் சொல்ல முடியாத சில கண்ணீர் நம்ம உள்ளத்திலே இருக்கும். ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம இதயத்தில் இருக்கும் பயத்தையும் தெரியும். அதில் போட்டுருங்க, எங்களுடைய குறைகளை மறைக்க வேண்டியவற்றை நீ மறைத்தருள்வாயாக. எங்களுடைய பயங்களையும் அச்சங்களையும் பாதுகாப்பாக மாற்றிடுவாயாக. இதுதான் அதனுடைய பொருள். நீ யாரிடம் சொல்ல முடியாத பயம், அதை அல்லாஹ் கேட்க தயார். அதனால்தான் இந்த துவா ஓதும்போது சலவாத் முன்பின் ஓதிட்டு 11 முறை நீங்கள் இந்த சலவாத்தை ஓதி உங்கள் இதயத்தில் ஊதிக்கிங்க. பயம் கொஞ்சம் விலகும். பயம் வந்தால் ஓடாதீங்க, துவா ஓதுங்க. அச்சம் வந்தால் மனிதரை தேடாதீங்க, அல்லாஹுவை தேடுங்க. யா அல்லாஹ், எங்கள் இதயத்தில் இருக்கும் பயங்களை நீக்கிவிடு யா ரப். நாங்கள் மறைக்க முயற்சிக்கும் குறைகளை நீ மறைத்தருள்வாயாக. நாங்கள் சொல்ல முடியாத தூக்கங்களை நீ அறிந்திருக்கிறாய். யா அல்லாஹ், எங்கள் இரவு நேர பயத்தை அமைதியாக மாற்றிவிடு. எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாய் வைத்தருள்வாயாக. எங்கள் குடும்பத்திற்கு நிம்மதி தருவாயாக. பயத்தோடு வாழும் இந்த உள்ளங்களுக்கு சுக்குன் தருவாயாக. யா ரப்பல் ஆலமீன், எங்களை காப்பாற்றிவிடு. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பயம் வந்தால் இந்த துவா சொல்லுங்க. அச்சத்தை அமைதியாக மாற்றும் நபி துவா.